இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IDFC பேங்க்ல இருந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மில்லியானியம் கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நான் எப்படி அப்ரூவல் வாங்கினேன், என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணேன், இதை பற்றின ஒரு முழுமையான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மள பல பேர்கிட்ட வந்து IDFC பேங்க்கில் வந்து எப்படியாவது ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவோம். பட் நமக்கு வந்து கண்டினியூஸாக ரிஜெக்டட் தான் ஆகும். ஸோ எனக்குமே அப்படி தான் வந்து ரிஜெக்டட் ஆயிருந்து. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா IDFC பேங்க்கில் நான் வந்து ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து அப்ரூவல் ஆயிருச்சு. ஸோ இப்போ அதை பற்றின டீட்டெயிலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இருக்கிறதுலையே ரொம்பவே லோயஸ்ட்டான இன்ட்ரெஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது IDFC பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கிரெடிட் கார்டு தான். ஸோ IDFCயில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே கம்மி. அதே மாதிரி அதர் சார்ஜஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கிரெடிட் கார்டோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து கம்மியாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து IDFC பேங்க்கில் உள்ள கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க. பட் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக ரிஜெக்டட் ஆகலாம். ஸோ இதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்லேயே வந்து ஒரு சேவிங் அக்கௌண்ட் எப்படி நம்ம ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் பற்றி வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் வந்து கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எனக்கு வந்து இதே கிரெடிட் கார்டுக்கு நான் பல டைம் அப்ளை பண்ணி எனக்கு வந்து ரிஜெக்டட் தான் ஆச்சு கண்டினியூஸாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா IDFC பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அது மூலமாக நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து உடனே அப்ரூவல் ஆயிருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டுக்கு நான் வந்து அப்ளை பண்ணல. ஸோ எனக்கு வந்து பேங்க்ல இருந்து வந்தே அப்ளை பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தேன். சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் KYC வந்து பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்களே வந்து பேங்க்லேருந்து வந்து ஃபுல் KYC வந்து பண்ணாங்க. ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 மெயின்டைன் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு KYC கம்ப்ளீட் பண்ணியிருந்தேனே தவிர அமௌண்ட் எதுவுமே நான் வந்து டெபாசிட்டட் பண்ணலை. ஸோ எனக்கு வந்து KYC கம்ப்ளீட்டடான அடுத்த 2 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு வந்து IDFC பேங்க்ல இருந்து கிரெடிட் கார்டு வந்து பண்ணி தரட்டுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி 2-3 டைம் ட்ரை பண்ணி எனக்கு வந்து ரிஜெக்டட் ஆயிருச்சு. ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அவங்க வந்துட்டு இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க சைடில் இருந்து டேரெக்டாக வந்து எனக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அப்ளிகேஷன் நம்பர். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கிரெடிட் கார்டு என் கண்ணு முன்னாடி தான் வந்து அப்ளை பண்ணார். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52,000 ரூபாய் எனக்கு வந்து அப்ரூவல் ஆயிருந்தது. ஸோ எனக்கு வந்து 52,000 ரூபா அப்ரூவல் ஆனதுமே பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ KYC வந்து பண்ண சொன்னாங்க. வீடியோ KYCயும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அப்ளிகேஷன் வந்து வெரிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ இது வந்து வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தால கிரெடிட் ரிவ்யூ நம்மளோட கிரெடிட் ரிப்போர்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டெசிஷன் அதுக்கப்புறம் வந்து கார்டு வந்து ஜெனரேட் ஆயிரும். ஸோ எனக்கு வந்து 52,000 ரூபாய் அப்ரூவல் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லா ஸ்டேஜும் காமிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ KYC மூலமாக எனக்கு அதுவும் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 or 6 டேஸ்க்குள்ளே எனக்கு வந்து கார்டு வந்து வீட்டுக்கே வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து அப்ளை பண்ண கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா IDFC ஃபர்ஸ்ட் மில்லியானியம் கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ரினிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே வந்து பிடிக்க மாட்டாங்க. லைஃப் டைம் இந்த கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். மற்ற கிரெடிட் கார்டுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ரினிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிடிப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிட் அண்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மில்லியானியம் கிரெடிட் கார்டு இது தான். ஸோ இந்த கார்டுக்கு தான் நான் வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்த்டே அன்னைக்கு நீங்கள் வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதிகமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி எவ்ரி மந்த் வந்து 20,000க்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அதுக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எல்லா அமௌண்ட்டுக்குமே வந்து 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிடைக்கிற ரிவார்ட்ஸ் பாயிண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஈஸியாக ரீடீம் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ரீடீம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் சார்ஜபிள் பண்ணலை. இனிமேல் வந்து பண்ண போகிறதா வந்து ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ IDFC பேங்க்கில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண அடுத்த 90 டேஸ்க்குள்ளே ஒரு 15,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு கிஃப்ட் வச்சரும் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறதாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பேங்க்கில் எனக்கு வந்து கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ட்ரீம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆயிருச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து கண்டினியூஸாக ரிஜெக்டட் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆஃப்டர் 3 மந்த்துக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். அப்பவும் உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகுது அப்படின்னா உங்களால் இந்த பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதோட வீடியோவும் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன ஸ்டேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு
உங்களுக்கு வந்து இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான விருப்பம் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இதில் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேங்க்கில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு HDFC பேங்க்கில் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணி நீங்கள் அதை வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் கொடுப்பாங்களோ அது மாதிரியான எல்லா விதமான ஆஃபர்ஸும் உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் லோன், ஹோம் லோன், அதுக்கப்புறம் வந்துட்டு கிரெடிட் கார்டு இது மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் வந்து நிறையா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து இப்போதைக்கு ஃபுல் KYC பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த பேங்க்கில் போய்ட்டு இன்னும் பாஸ்புக் மட்டும் வாங்கணும். ஸோ பாஸ்புக் வாங்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து சேலரி அக்கௌண்ட்டாகவும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதிகமாக ட்ரான்சாக்ஷன் காட்டும்போது உங்களுக்கு வந்து நிறையவே ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து ஃபாலோ பண்ணது இந்த பேங்க்கில் ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன், ஃபுல் KYC வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ வேறு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை சொன்னதும் அவங்க வந்துட்டு உடனே அப்ளை பண்ணாங்க. எனக்கு வந்து இமீடியட்டாக அப்ரூவல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டுக்கு கண்டினியூஸாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் நம்பரை போட்டு அப்ளை பண்ணும்போது உடனே ரிஜெக்டட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பருக்கு பதிலாக வேறு அனதர் ஒன் மொபைல் நம்பரை போட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக என்னோட மொபைல் நம்பர் போடும்போது ரிஜெக்டட் தான் ஆச்சு. அவங்க வந்து போடும்போது வேறு மொபைல் நம்பர் போட்டு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஈஸியாக எனக்கு வந்து அப்ரூவல் ஆச்சுது. என்னோட அனதர் ஒன் நம்பரை வச்சு அப்ளை பண்ணாங்க. பட் பேன் கார்டு நம்பர் எல்லாமே நம்மளோட தான். மொபைல் நம்பரை மட்டும் சேஞ்சஸ் பண்ணி அப்டேட் பண்ணி பாருங்கள். இப்படி அப்டேட் பண்ணாலும் நிறைய பேருக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆகுது. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஸ்டேஜை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து IDFC பேங்க்கில் ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து IDFC பேங்க்கில் வந்து ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து IDFC பேங்க்கில் கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னா ஒன்று அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு ட்ரான்சாக்ஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல் KYC பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னா அடுத்த 3 மாதத்துக்குள்ளே ட்ரான்சாக்ஷன் அதிகமாக ஆக்கிட்டு மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு மறுபடியும் வந்து அப்ரூவல் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஓனாக அப்ளை பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட மொபைல் நம்பர் போட்ட உடனே ரிஜெக்டட் ஆகுது அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் தூக்கிட்டு உங்ககிட்ட இருக்க அனதர் ஒன் மொபைல் நம்பரை போட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ வந்து இமீடியட்டாக அப்ரூவல் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நானும் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இன்னும் கார்டு வந்து வரல. ஸோ கார்டு வந்ததுமே கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்தது அன்பாக்சிங் வீடியோஸ் போடுறேன் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ IDFC பேங்க்கில் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.